ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது, இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு, இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு மாத பலன்ல. இத கடைசி வரைக்குமே பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம். ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல அது சொல்லியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விருச்சகத்துல இருக்காங்க. புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வக்ரம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு. சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. இதே செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசியில இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசியில இருக்காரு. ஒரு கிரகம் நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, அஸ்தமனம் பெறுது, நல்ல நிலைமையில இருக்கு. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும்? ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 பிறக்க போகுது. இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இது வரைக்கும் அனுபவிச்சாங்க, யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த 12 ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு, நீசம் பெற்ற செவ்வாய், புதன் பகவான், இது இல்லாம சூரியன் நீசத்துல இருந்தாரு, மாறிட்டாரு. இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கோச்சாரம் என்ன, தசாபுத்தி என்ன, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போறோம். இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மையை கொண்டது. ஒரே ராசியா இருந்தாலுமே நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்றோம். அந்த விஷயத்தையுமே நீங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இது நல்லபடியா பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும். அவரவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை, நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த 12 ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த மேச ராசி அன்பர்களே, மேச ராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுறுசுறுப்பு, ஒரு நல்ல ஒரு கட்டமைப்பு, ஒரு உடல் அமைப்பு, இந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். கோபதாபங்கள் இருக்கும், அந்த அளவுக்கு உள்ள குணமும் இருக்கும். செவ்வாய் உங்களுடைய ராசிநாதன், அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 4ஆம் இடத்துல போய் பாத்தீங்க அப்படின்னா நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் நீசம் அடையக்கூடிய ஒரு காலம் பாத்தீங்க அப்படின்னா 45 நாட்கள் அவர் வக்ரகதியில நீசம் அடைஞ்சிருப்பாரு. அப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு நிதானமான செயல்பாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது. 4 அப்படிங்கிறது வண்டி வாகனங்கள்ல போறது. வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைல்ஸ் போட்டிருக்க வீடா இருந்தா கொஞ்சம் தண்ணி எல்லாம் வழுக்காம வைக்காம அந்த மாதிரி விஷயங்கள் பண்றது நல்லது. மேல இருந்து கீழே தவறுறது, சின்ன குழந்தைகளை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனங்கள் தேவை. ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய், அம்மாவினுடைய உடல்நிலைகள், உடல்நிலையில மாற்றங்கள் ஏற்படுறது, இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறது, பல்லு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும்.
அது இல்லை அப்படின்னாக்க ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்புகளை சின்னதா நானும் பண்ணித்தேன் தீரும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா, செவ்வாயை பொறுத்தவரை செவ்வாய் அப்படிங்கிறது வந்து 4, 7, 8 அதோட பார்வை. அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ஆம் பார்வையா பாக்குறாரு. அவர் இருக்கிற இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையா பாக்குறாரு. உங்களுடைய 11ஆம் இடத்தை 8ஆம் பார்வையா பாக்குறாரு. செவ்வாய் வந்து நிலத்துக்கு சொந்தக்காரர். ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் வந்து 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வீடு, இடம் வாங்குறது, பிளாட் வாங்குறது, வீட்டா வாங்குறது. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டு அந்த செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன். உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருந்து பண்றதுனால வந்து நீசம் பெறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரு பார்க்கக்கூடிய பார்வை என்னங்கிறத சொன்னோம். உங்களுக்கு 9க்கும் 12க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 2ஆம் இடத்துல வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. உங்களுடைய தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், அடிப்படை கல்வி ஸ்தானம், இப்படிப்பட்ட இடத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் அங்கே இருக்கும் பொழுது வக்ரம் என்பது ஒரு வகை பின்னோக்கி நகரக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். ஒரு கிரகம் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகருதுன்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியாது. சூரியனை மையமா வச்சுதான் எல்லா கோள்களுமே இயங்குது. அப்படி இயங்கும் பொழுது அந்த சூரியனை குரு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூமியை விட மெதுவா சுத்துது. பூமி வேகமா சுத்திடுது, குரு மெதுவா சுத்துறதுனால அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுக்கள் கிடைக்காம இருக்கக்கூடிய நேரம் தான் வக்ரம்னு சொல்றோம். அதைத்தான் முன்னோக்கி நகரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகருது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்போ ஒரு குரு வக்ரம் ஆகுது அப்படின்னா அந்த வக்ரமாகக்கூடிய அந்த குருவினுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அது கிடைக்கல அப்படின்னா எந்த ஒரு நன்மைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணும். இது உடல் ரீதியாகவும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம். அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் அமையும். அதுல வந்து குருவாகப்பட்டவர் 2ஆம் இடத்துல வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6 அப்படிங்கிறது ருணரோக சத்ரு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இடம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு, 10ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம் அப்படிங்கிறது நோய் நொடி எதிரி, கடன், வம்பு வழக்கு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த நோய் நொடி எதிரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செவ்வாய் நீசம் அடைஞ்சு 6ல வந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறாரு. அப்படிங்கல ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள்ல மாற்ற மாதிரி இருக்கும், கவனங்கள் தேவைப்படும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறாரு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அந்த இருக்கக்கூடிய இடத்துல பாருங்க 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கடன் ஒருத்தட்ட நீங்க கேக்குறீங்க அப்படின்னா கடன் கேட்கிறவன் கூட தரமாட்டான், அந்த ஒரு சூழ்நிலையில அமையும். அப்படியே கொடுத்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்காக வாங்குறோம் அப்படின்னா அந்த கடன் போய் அடப்படாது. அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். ஏன்னா கேது அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டப்படுத்த மாட்டார், சுருக்குறதும் அவருடைய வேலை. சன்னியாசிகள், புனித யாத்திரை, அவர் வந்து புனித யாத்திரை போறது, சன்னியாசிகளா இருக்கிறது, பெரிய வந்து சித்தர்கள், இந்த மாதிரி எல்லாம் கேதுவுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள். அந்த கேது அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆசைகள் இல்லாதவர்கள், ஆசையற்றவர்கள்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்துல குருவாகப்பட்டவர் பார்க்கிறாரு அப்படின்னா குருவும் கேதும் ஒன்னா ஒரு இடத்துல பார்க்குவது, இணைது, இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா ஆன்மீக சிந்தனைகள் தான் அதிகரிக்கும். அப்ப மேசராசியை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமி கும்பிடாத ஒரு நபர் கூட கும்பிட ஆரம்பிச்சிருவார். அப்படிப்பட்ட ஒரு நேர காலம் கூட சொல்லலாம். அது உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களால நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகும். 8 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருக்கு பெண்கள் அப்படின்னா தாலி பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட சால்வாக வாய்ப்பு உண்டாகும். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணமாகும், மறுமணம் ஆகாத நபர்களுக்கு மறுமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பொதுஜனங்கள், பொதுஜன கூட்டாளிகள் தொடர்பு, அதாவது பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கூட அவருக்கு நடக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதையும் தாண்டி 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப இந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து
10ல் ஒரு பாவி கிரகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது ஏன் சொல்றாங்கிறத அப்புறம் நமக்கு பேசிக்குவோம். இருந்தாலும் இந்த 10 அப்படிங்கிறது தொழில் ஸ்தானமா இருந்தாலும் தொழில் மூலியமா வரக்கூடிய வரவுகள் அப்படிங்கிறது ஒரு மந்த சூழ்நிலையை நீடிச்சிருக்கும் இது வரைக்குமே. இனி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படத்தான் வாய்ப்பு உண்டு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. ராகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி உள்ள அமைப்பு. 12 அப்படிங்கிறது கடல் கடந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப வெளிநாடு போகக்கூடிய நபர்கள் எல்லாமே ஒரு நல்ல வாய்ப்பா கிடைக்க அமைப்பும் அமையும். சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருக்காரு. அவர் 3, 7, 10 அவருடைய பார்வை 3ஆம் பார்வையாக உங்களை பார்க்கிறார். இயல்புக்கு மாறான ஒரு சனி பகவான் அவர் வக்ரம் பெற்று பார்த்த காலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒரு நன்மையும் உண்டாயிருக்கும், தீமையும் உண்டாயிருக்கும். 80% பேருக்கு வந்து பாத்தீங்க 60% பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லது நடக்குதுன்னா 40% ஒரு கெட்ட விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். அதையும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா மேற்கொண்டு போய்கிட்டே தான் இருக்கணும் மேலே தவிர அதை அசந்து நிற்கக்கூடாது. அப்போ உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7ஆம் இடத்தையும் பார்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட அவருடைய இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ 10 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து அவருடைய 10ஆம் இடத்தை பார்க்கறது அப்படிங்கிறதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசி வந்தது. அப்ப விருச்சக ராசியை குரு பகவான் பார்க்குறாரு. குரு சனி இந்த மாதிரி தொடர்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாற்றங்களை உருவாக்கினாலுமே குரு சனி செயற்கை அப்படிங்கிறது வந்து குரு சனி செயற்கை ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா அது தோஷத்தை உண்டு பண்ணும். அது தோஷத்தை உண்டு பண்ணாலுமே அது என்ன தோஷம் என்னங்கிறத அது தோஷ விவரத்துல பேசுவோம். இந்த டிசம்பர் மாத பலன்ல இந்த கிரகங்களுடைய அமைப்புல சனி வக்ரம் ஆயிட்டாரு. குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரத்துல இருக்காரு, செவ்வாய் நீசத்துல இருக்காரு, சூரிய பகவான் ஐப்பசி மாசம் அவர் நீசத்துல இருந்தாரு, நீச பங்கம் ஆயிட்டாரு, இப்ப மாறிட்டாரு. இப்ப அதுல பொறுத்தளவுக்கு இந்த 12வது மாசத்துக்கு மேல உங்களுக்கு ஒரு விடிவு காலம் தான், நல்ல அமைப்புகள் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அஸ்வினி என்பது கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவானுடைய நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்காக 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வழிபாடு என்பது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும். அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு விதி. பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி உங்களுடைய ராசியில எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்காம ஒரு முடிவு பண்ண முடியாது. அதாவது ஒரு குழந்தை வந்து கடைசி குழந்தையா ஒரு வீட்டுல பிறக்குது அப்படின்னா அந்த கடைசி குழந்தையில பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து குட்டி சுக்குரன் சொல்லி சொல்லுவோம். குட்டி சுக்குரன் குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழியும் உண்டு. ஆனால் அந்த சுக்குரன் நல்ல ஸ்தானத்துல இருக்கா, பாக்கியஸ்தானத்துல இருக்கா, நல்ல பாக்கியஸ்தானத்தை சுபக்கிரகம் பார்க்குதா, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது எப்படி குடிய கெடுக்கும்? ஒரு எல்லாருக்கும் அந்த ஒரு பழமொழி செட் ஆகாது. நல்ல விஷயமாவும் மாறும், கெட்ட விஷயமாவும் மாறும். ஆனா அதுக்கு உண்டான வேலைகள் ஒரு சில கசமசா வேலைகள் நடக்கும், நடக்காம இருக்காது. இருந்தாலும் பரணி நட்சத்திரத்தினுடைய அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன். சுக்கிரன் வந்து சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். வாழ்க்கையில இல்லறம், அதிக சுகம், அந்த சுகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா சுக்கிலம் ஸ்ரோனிதம் இந்த மாதிரி விஷயங்கள் சுக்கிரனுடைய காரகம். ஒரு ஆடம்பரமான வீடு கட்டுறது, அலங்காரமான மாளிகை வாங்குறது, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், இது எல்லாம் சுக்கிரனுடைய காரகம். குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைக்காரகர், தங்கன், பொன்னன் இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இந்த பரணி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அதிபதி நல்ல நிலையில இருக்காரு, அதை சுபக்கிரகங்கள் பார்க்குதுன்னா அவருடைய வாழ்க்கையில சுகமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் தான். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 5க்குள்ள அதிபதி. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல போயிருக்காரு. 5 அப்படிங்கிறது ஆழ்மன எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்கக்கூடிய இடம் தான் 5ஆம் இடம். காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு இடம், பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தினுடைய ஸ்தானம், இது எல்லாமே 5ஆம் இடம் தான்.
5ஆம் இடத்த அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் 8 அப்படிங்கிறது நோய் நொடி, கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு அந்த மாதிரின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது, அந்த இடத்தை குரு பார்க்குறார். அப்போ அது சுபமாக மாறிடும். அது தோஷமான இடமா இருந்தாலும் கூட தோஷமான இடத்தை குருவினுடைய பார்வை படும் பொழுது அந்த தோஷமான இடம் கூட சுபமாக மாறுறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு. இந்த 12வது மாதம் ஓரளவுக்கு நல்ல நேரங்கள் எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த 2025 கிரகங்கள் எல்லாமே மாறுபடுது. அதில் ஒரு சில ராசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடி கட்டி பறக்க போகுது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.